யூஸ்வலாக ஒரு ராம்காம் ஒரு 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 இந்த மாதிரி ஜானரில் இருந்தால் மீட் க்யூட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஈஸியாக மீட் பண்ணுறாங்க, எவ்வளோ டக்குன்னு மீட் பண்ணி டக்குன்னு தே ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எடுக்கும் போதே ஸ்வைப் அதுலேருந்து தான் நீங்கள் அதுலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ இந்த எவல்யூஷன் ஆஃப் லவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது படத்தில் ஸ்வைப்பில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக படத்தில் ஸ்வைப்பில் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் அந்த இன்சிடென்ட் ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வைப்புக்கு வருவாங்க. ஸோ ரியல் லைஃப் கூட கேட்குறீங்க? ஆமாம், எவல்யூஷன் எல்லாமே சொல்கிறேன். இல்லை இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா எங்களால் கதையே சொல்லுவாப்புல. அதுதான் ஒவ்வொரு இடத்துல கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை தலைவர், சீனியராக சொன்னேன், இந்த மாதிரி இருக்குன்னு தானே சொன்னேன். ரியல் லைஃப்பில் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியுமே அந்த மாதிரி தானே. அது பேரண்ட்ஸோட அப்ரூவலில் பண்ணுறோம், இது நாங்களே பண்ணிக்கிறோம். அதனால எவல்யூஷன் இல்லை, முன்னாடி இருந்தே அது இருக்கிறது தானே. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி மதிவாரனில் ரோல் பண்ணியிருந்தீங்கல்ல, மதிவாரனில் ரோல் பண்ணிட்டு இப்போ அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்கான சப்ஜெக்ட், ஒரு சீரியல் கில்லர் சப்ஜெக்ட், அப்புறம் திடீர்னு இதில் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த சேஞ்ச் எப்படி இருந்தது? எப்படி நீங்கள் மூவ் பண்ணியிருக்க வேண்டியதாக இருந்தது? ஆக்சுவலி அதுக்குமே ஒரு வருஷம் கேப் இருந்தது, ரிலீஸ் அண்ட் இது. அது சேஞ்சுன்னா ஒன்ஸ் நான் தான் அப்படின்னு டிசைட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 months வி சாட், இந்த கேரக்டர் எப்படி என்ன பண்ண போகிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்ற கேரக்டர் ட்ரைட்ஸ் அண்ட் அது எல்லாமே வி சாட் அண்ட் ஒர்க். நான் அசோக் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ராஜா சார். ஸோ வி சிட் ஆன் த ஸ்டோரி. ஒவ்வொரு சீனுக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணால் ஓவர் டூ பண்ணாமல் இருக்கும், அதே மாதிரி. பட் இந்த கேரக்டர் வந்து இவன் எதுவுமே பண்ண மாட்டான், இவனை சுற்றி இருக்கிறவங்களே ஏதாச்சும் ஒன்று இவனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவன் ஃபன் பண்ண மாட்டான். இவனை சுற்றி இருக்கிறவங்க இவனை ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் ஸ்டில் இவன் போரிங்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வச்சு வி ஹேவ் டு டூ சம்திங். இந்த பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த லுக்காக இருக்கட்டும், கண்ணாடியாக இருக்கட்டும். ஸோ வி சாட், இட்ஸ் அன் எஃபர்ட் 3 people put in to design that character. அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டார்டிங்லலாம் வந்து நான் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பேன். கேட்டே இருப்பாங்க, அர்ச்சனா ஏன் என்ன சிரிக்க மாட்டியா, பேச மாட்டியா அப்படின்னு. ஏன்னா என்னால் கேரக்டர் ஒரு 2-3 நாள் ஆகும் அந்த ஷூட்டுக்கு போயிட்டு. அது இல்லை கரெக்ட், சண்டை வந்துச்சு இல்லை நிறையா திட்டுவா பிரத்து அந்த சைடில் ஃபன் பண்ணினே இருப்பான் பாட்டு ஜாலியாக. இதில் சண்டை இல்லாமல் வெளியிலயும் வேற சண்டை போட இருக்கு இப்போ. இல்லை செட்டில் தான் சொல்லுங்க, செட்டில் இவங்களுக்கு அந்த அளவுக்கு என்னால் சப்போர்ட்டிவாக இருக்க முடியல ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த ஷூட்டில். ஏன்னா என்னாலே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரு 2-3 நாள் ஆச்சு எனக்கு அந்த பழக, அந்த கேரக்டராக கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு.